கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் நம்ம செய்தி பகுதிக்குள்ளே கடந்து சென்றிருக்கோம். முதலாவது ஒரு சிறிய ஜபம் செய்துவிட்டு செய்தி பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் ஜபிக்க வந்திருக்கோம். இப்போ இந்த செய்தியை ஆரம்பம் முடிவரை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. அப்படியே மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்கள் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் வார்த்தை ஒவ்வொருத்தவங்களோட உள்ளத்தில் ஆழமாக போய் பதிய உதவி செய்யுங்க. தேவாவியானவர் எங்கள் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த தீவுல நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம செய்தி பகுதிக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். முதலாவது ஒரு சிறிய கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு காட்டில் 3 மரம் இருந்துச்சு. அந்த 3 மரமும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த முதல் மரம் சொல்லிச்சான், நான் என்னை வெட்டுனாங்கன்னா தங்கம், வெள்ளி, மரகதம் அந்த மாதிரி வைக்கிற பெட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். 2வது மரம் சொல்லிச்சான், என்னை வெட்டுனாங்கன்னா நான் பெரிய கப்பலாகணும், ராஜாக்கள் மன்னர்கள்லாம் கூட்டிகிட்டு போகிற கப்பலாகணும் அப்படின்னு சொல்லிச்சான். 3வது மரம் சொல்லிச்சான், நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், இறைவனோட பாதத்துக்கு அடியில் வரணும், இறைவனை என் மேலே படுத்து உறங்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 3 மரவெட்டிங்க வந்தாங்களாம். அதில் முதல் மரவெட்டி அந்த முதல் மரத்தை வெட்டினானா. அவன் இந்த முதல் மரத்தை தங்கம், வெள்ளி, மரகதம் அதெல்லாம் வைக்க யூஸ் ஆகும், நல்லா பளபளன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி வெட்டிட்டானா. 2வது மரவெட்டி, இது நல்லா தடிமனாக குண்டாக இருக்கு, இதை கப்பல் செய்ய யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வெட்டிட்டானா. 3வது மரத்தை 3வது வேட்டைக்காரன் வெட்டினானா. எதுக்காவது யூஸ் ஆகும், நம்ம உரமாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மூட்டை போட்டு உரமாக வச்சுட்டான். முதல் வேட்டைக்காரன் வெட்டினதுக்கப்புறம் பார்க்குறான், இந்த முன்னாடி மரத்தில் வேரோடு இருக்கிறப்ப ஷைனிங் இருந்துச்சு, மரத்தை வெட்டினோடனே இப்போ டிம் ஆயிடுச்சு, அதனால் இது வேணாம், இதை மாட்டுத்தொழுவத்தில் ஒரு வைக்கோல்லாம் வைக்கிற பெட்டியாக வச்சிடலாம் அப்படின்னு செஞ்சு அங்கே வச்சுட்டானோ. 2வது மரம் வெட்டி அந்த தடிமன்லாம் இப்போ கொஞ்சம் வெட்டினோடனே குறைஞ்சிருச்சான். அப்புறமேட்டு அந்த 2வது மரத்தை ஒரு கிராமத்தில் கப்பல் செஞ்சு விட்டுட்டானா. 3வது மரம் வெட்டி அந்த மரத்தை தொடவே இல்லையா, சாக்கில் போட்டு ஒரு குடோனில் இருட்டு ரூமில் போட்டு பூட்டிட்டு போயிட்டானா. முதல் மரம் வெட்டி அந்த மரத்தை வெட்டிட்டு போயிட்டான். திடீர்னுட்டு ஒரு நாள் ஒரு லேடிக்கு ரொம்ப பிரசவமாயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரி க்ளோஸில் இருந்ததுனால பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது வழியில் துடிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஒரு மாட்டுத்தொழுவு இருந்துச்சு. அங்கே போயிட்டு பிரசவம் பார்த்தாங்களாம். அந்த இடத்துல பிறந்த குழந்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அந்த மாட்டுத்தொழுவத்தில் அந்த தங்கம், மரகதம் வைக்கணும்னு அந்த ஆசைப்பட்ட பெட்டியில் அந்த குழந்தைய வச்சு அந்த பிரசவமாக இருந்த லேடி அவங்க போட்டிருந்த செயின், நெக்லஸ் அதெல்லாம் கழட்டி அந்த குழந்தையோடு சேர்த்து வச்சுட்டாங்க. அப்புறமேட்டு அந்த பெட்டி சந்தோஷப்பட்டுச்சா, நம்ம தங்கம், வெள்ளி அது மட்டும்தான் வச்சுருக்கணும்னு நினச்சோம், ஒரு பெரிய குழந்தைய நம்ம மேலே படுத்துருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். 2வது மரம் அந்த கிராமத்தில் இருக்கிறப்ப ஏசப்பாவும் ஏசப்பாவோட 2 சீடர்களும் வந்தாங்களாம். அவங்க கப்பலில் போகும்போது ரொம்ப பெரிய அலை வந்தோடனே ஏசப்பா சொன்னாரா, அதே அமைதலாயிரு அப்படின்னாராம். அதுவும் அமைதலானோடனே சீசர்கள் ஏசப்பா கிட்ட கரைக்கு வந்தோடனே தேங்க்யூ ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். 3வது மரம் எதுவுமே பண்ணல, அப்படியே ஓரமாக இருந்துச்சான். திடீர்னு ஒரு நாள் அதை சிலுவை செய்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு போய் சிலுவை செஞ்சு ஏசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் அதில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடம் நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தம்பதியினருக்கு 7 வருடமாக குழந்தை இல்லையா. அவங்க ஜபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம், விசுவாசத்தை தளர விடாமல் திரும்ப ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த தம்பதியினருக்கு தலை சுற்றி வயிறு வலிக்குது அப்படின்னோடனே அந்த தம்பதியினரோட ஹஸ்பண்ட் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணும்போது தான் அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சான். அந்த குழந்தை பிறந்தோடனே தொப்புள் கொடி 4 கழுத்தில் சுற்றி மூச்சு விட முடியாமல் ஐசியூவில் பெட்டில்
ஐசியூவில் அட்மிட் ஆயிடுச்சான். அப்புறமேட்டு 14 நாள் கழித்து தான் அவன் தம்பதியினர் வந்து அந்த குழந்தைய பார்த்தாங்களாம். காட்ஸ் கிஃப்ட்டு அந்த தம்பதியினருக்கு. உண்மையை சொல்லணுன்னா அந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தை ஏசப்பா கொடுத்த குழந்தை நான் தான். கத்தரால் பிறந்த குழந்தை ஏசப்பா எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. எங்கள் அம்மா அப்பா திடீர்னு எதிர்பார்க்காத போது ஒரு குழந்தையே கிடச்சது பெருசு, 2வது குழந்தை எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது 1.5 வருஷம் கழித்து எனக்கு ஒரு தம்பி பிறந்தான். அவனுக்காக கத்தருக்கு கோடான கோடி சோத்திரம். எங்கள் 2 பேர்த்தையும் கொடுத்ததுக்காண்டி கத்தருக்கு கோடான கோடி சோத்திரம். இந்த வேலையில் நம்ம வந்து செய்தி பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். அல்லேலியா அல்லேலியா. இந்த வேலையில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து அற்புதம். ஏசப்பா நம்மளுக்கு செய்த அற்புதத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பாகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இடத்துல வந்து அடிமையாக இருந்தாங்க. அவங்க வந்து தேவனை நோக்கி முறையிடுறாங்க. தேவனே, ஏன் எங்களை கைவிட்டீங்க, எங்களை இந்த கொடிய பார்வோன் இடத்துலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு முறையிட்டு இருந்தாங்களாம். ஏசப்பா வந்து சொன்னாரா, ஏசப்பா வந்து மோசேட்ட சொல்கிறாரு. மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது மோசே மோசே அப்படின்னு கூப்பிட்றாரு 3 தடவை. எங்கேருந்து சத்தம் வருதுன்னு மோசேவும் கேட்டுக்கிட்டே அந்த சீனாய் மலைக்கிட்ட போனால் ஏசப்பா வந்து அந்த முச்சடியில் அக்னியாக உலாவிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, உன் பாதரட்சையை கழட்டி போடு அப்படின்னோடனே மோசையும் கழட்டி போட்டார். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, என் பிள்ளைங்க வந்து எகிப்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க, நீந்தான் அதுக்கு பார்த்துறா, நான் அவங்கள விடுவிக்க நீந்தான் தகுதியானவன். அதுக்கு மோசே சொல்கிறாரு, நான் திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன், நான் எப்படி அவங்கள்ட்ட போய் இது பண்ண முடியும், அவர் பெரிய ராஜா வச்சா எகிப்து ராஜா, நான் எப்படி பேச முடியும், வா, உன்னை படைச்சது யார், நான் தானே, இந்த உலகத்தை உண்டாக்குனது யார், நான் தானே, யார் பேசணும் யார் பேசக்கூடாது, யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். மோசே ஆமாம் ஏசப்பா அப்படின்னாரு. ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு துணையாக உன் சகோதரனாகி ஆரான உனக்கு அமுச்சு விட்றேன் அப்படின்னோடனே மோசேவும் சரி ஏசப்பா அப்படின்னு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு பார்வோன் இடத்துல செய்கிறதுக்கு உனக்கு 2 அற்புதம் நான் உனக்கு சொல்கிறேன், அதை போய் பார்வோன் இடத்துல செய் அப்படின்னோடனே சரி ஏசப்பான்னு மோசேவும் சொல்கிறாரு. முதல் அற்புதம் வந்து கோல் அற்புதம். ஏசப்பா சொல்கிறாரு, உன் கையில் இருப்பது என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு மோசே சொல்கிறாரு, என் கையில் இருப்பது ஒரு மெய்ப்பனின் கோல், அதை தரையிலே போடு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. தரையில் போட்டோன்னே அந்த மைப்பனின் கோல் வந்து பாம்பாக மாறிடுச்சு. அந்த ஏசப்பா சொல்கிறாரு, அந்த பாம்பின் வாழை பிடி அப்படின்னோடனே மோசையும் அந்த பாம்பின் வாழை பிடிக்கிறாரு. பிடிச்சோடனே அந்த இது வந்து கோலாக மாறிடுச்சு. அல்லேலியா. இந்த அற்புதம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது, இது தேவனால மட்டும்தான் முடியும். 2வது அற்புதம், மோசையோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து உன் கையை விடு அப்படின்னோடனே மோசை இப்படி விட்றாரு, திரும்ப வெளியில் எடுன்னொடனே இப்படி வெளியில் எடுத்து பார்க்குறாரு, இந்த கை ஃபுல்லாக அப்படியே வெண்குஷ்டம் பிடிச்சிருந்துச்சு. என்ன ஏசப்பா அப்படின்னோடனே திரும்ப கையை உன் ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே விடு அப்படின்னோடனே திரும்ப ட்ரெஸ்ஸுக்குள்ளே விட்டு வெளில எடுக்கிறாரு, அந்த வெண்குஷ்டம் மறந்துடுச்சு. கர்த்தர் கிருபையால் இந்த அற்புதம் வந்து மோசை வந்து பார்வோன் இடத்துல செஞ்சோன்னே கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறாரு. மோசேட்ட சொல்கிறாரு, ஏசப்பா நான் அவங்க எகிப்தியருக்கு 10 வாதைகளை தரேன் அப்படின்னோடனே அந்த 10 வாதைகள் வந்தோடனே எகிப்து ராஜாவாகிய பார்வோன் வந்து அந்த இஸ்ரவேலர்களை வந்து விடுவிச்சிட்டாரு. பார்வோன் வந்து அந்த இஸ்ரவேலர்களை வந்து விடுவிச்சிட்டாரு. விடுவிச்சு வரும்போது பெரிய செங்கடல் நடுவில் இருக்குது. அவங்க தத்தளிக்கிறாங்க, மோசேவே நாங்கள் என்ன பண்ணுறது, நடுவில் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க ஏசப்பா சொல்ல. அப்புறமேட்டு அவங்க அந்த இஸ்ரவேலர்களை விடுவிச்சோடனே அவங்க நடந்து வனாந்திரத்தை தாண்டி வந்துட்டுருக்காங்க. அப்போ நடுவில் வந்து பெரிய செங்கடல் இருந்துச்சு. அந்த செங்கடலுக்கு நடுவில் அவங்க தத்தளிச்சிட்டு இருக்கும்போது மோசே சொல்கிறாங்க, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் பக்கம் 87 எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம்.
யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம். யாராவது வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகம் 14:13 வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்கும் சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலியா. ஜோரா ஒரு கையை தட்டலாம். அல்லேலியா. ஏசப்பா சொல்றாரு, மோசே சொல்றாரு ஏசப்பா கிட்ட. மோசே சொல்றாரு இஸ்ரவேலர்கிட்ட, எகிப்தியரை இப்போ கண்ட எகிப்தியரின் மேலும் காண மாட்டீங்க, பயப்படாதிருங்க, நம்ம செங்கடலை தாண்டி போயிடலாம் அப்படின்னாரு. 14 வசனம் பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஏசப்பா சொல்கிறாரு, நீ உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை 2ஆ பிளந்துரு. இஸ்ரேல் ஜனங்கள் அதில் அவங்கெல்லாம் நடந்து போயிட்டு கானான் தேசத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றாரு. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களாகும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகளை நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தரகமாய் இருந்தது. இஸ்ரவேல்களுக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒழுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. அல்லேலியா. ஏசப்பா சொன்னோனே மோசேவா அந்த செங்கடலை பிளந்துட்டாரு. அல்லேலியா. யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவமும் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அல்லேலியா. ஒருவனாலும் தப்பவில்லை. பார்வோனுடைய ரதங்கள் குதிரை வீரர்கள் இஸ்ரேலர்கள்லாம் விடுவிக்கப்பட்டாங்க பார்வோன் கையிலேருந்து. அல்லேலியா. அல்லேலியா. இந்த வேளையில் நம்ம ஒரு சிறிய ஜபம் செய்யலாம். கர்த்தாவே, உங்கள் சமூகத்தில் ஜபிக்க வந்திருக்கோம். எப்பா தேவ ஆவியானவர் எங்கள் கூட இருந்து பாதுகாத்து கொண்டது கனி சோத்திரம். எப்பா அடியான மறைத்து வேலையெடுத்து பாதுகாத்து கொண்டது கனி சோத்திரம். இப்போ செய்தி பகுதி ஆரம்பம் முதல் முடிவரை பொறுப்படுத்தி கொண்டது கண்ணி கோடானை கோடி சோத்திரம். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் இந்த அஞ்சியுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.